வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக தொடர்ந்து குரூப் டி மெயின்ஸ்க்காக நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஜியோகிராஃபி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ். அயர்ன், ஸ்டீல், டெக்ஸ்டைல், சிமெண்ட், ஆட்டோமொபைல், சுகர் கேன் அண்ட் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுக்கான மெயினான சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகம். அதுல நீங்க பார்க்கும்பொழுது, இந்தியாவுல இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரியும் இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலகங்களும் இருக்கும். ஓகேங்களா? 2மே நம்ம பார்க்கணும். இது தவிர்த்து பாலிசி நோட்ஸும் நம்ம லைட்டா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இதுதான். இண்டஸ்ட்ரீஸ் டாபிக் 8. அப்ப இதுக்கு முன்னாடி 7 டாபிக் முடிச்சிருக்கோம். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் பாலிசி நோட்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. இந்த டாபிக் 8ல பாக்குறீங்கன்னா, ஸோ ஐரன், ஸ்டீல், டெக்ஸ்டைல், சிமெண்ட், ஆட்டோமொபைல், சுகர் கேன், காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? சரி, வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ நீங்க தமிழ்நாட்டுல மேஜரா எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன தொழில் மையங்கள் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மேப் இது. மேபி இதை பேஸ் பண்ணி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதும் பொழுது இந்த ஒரு டயக்ராம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் டெக்ஸ்டைல் இருக்கு, நெசவாளர்கள் சம்பந்தப்பட்ட தொழில், எங்கெல்லாம் லெதர் தோல் பதனிடும் தொழில் இருக்கு, எங்கெல்லாம் சர்க்கரை ஆலை இருக்கு, காகிதம் தயாரிக்கக்கூடிய இடம், பட்டு ஆலை, அப்புறம் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஐடி பார்க். ஐடி பார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை, திருவள்ளூர், கோவை, ஓகேங்களா, இது போல பகுதிகளை நீங்க பார்க்கலாம். சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க கரும்பு அதிகமா இது பண்றாங்களோ, தொழில் பண்றாங்களோ, பயிர் பண்றாங்களோ, அங்க சர்க்கரை ஆலைகளை நம்மளால கணிசமா பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம சிமெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்க கனிம வளம் நிறைந்திருக்கோ, அதுலயும் குறிப்பா படிவு பாறைகள், கால்சியம் கார்பனேட் எங்க அதிகமா இருக்கோ, சுண்ணாம்பு பாறைகள் எங்க அதிகமா இருக்கோ, அது போல இடங்கள்ல தான் நம்ம எதை பார்க்க முடியும்னா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம பார்க்க முடியும். ஸோ பட்டு, பருத்தி. பட்டு எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல, சாரி, பருத்தி எங்க உற்பத்தி ஆகுதோ அதை தான் மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கதான் பருத்தி சார்ந்த தொழில்கள்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் சிம்பிளா ஒரு மேப். இப்போ இண்டஸ்ட்ரின்றது எந்த அளவு முக்கியம் அப்படின்னா, இதுதான் நாட்டினுடைய மொத்த வளர்ச்சி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கிறதே என்னன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது எப்படி சார் ஜிடிபியில இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னா பெருசான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன்னா நீங்க பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்சரி செக்டர் 3 வகையா நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா? முதன்மை துறையில பாத்தீங்கன்னா விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள்லாம் வரும். 3ஆம் நிலையில பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர். ஸோ எக்ஸாம்பிளா கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, ஸோ ஒரு கால் சென்டரா இருக்கட்டும், இல்ல வங்கியா இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னா 3ஆம் நிலை தொழிலகத்துல வரும். அப்ப செகண்டரி செக்டர் இதுதான் என்னன்னா இண்டஸ்ட்ரி. ஆனா இந்த ஜிடிபில பாத்தீங்கன்னா ஒரு நிலையான சஸ்டைனபிளா நம்மளுக்கு எப்பவுமே ஜிடிபி growth இருக்கணும் அப்படின்னா அதுல பெரிய ஒரு ஸ்டோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி செக்டர் தான். அதாவது தொழில்துறை இல்லை அப்படின்னா ஜிடிபி growthல பெருசா ஒரு ஒரு growth இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பிரைமரி செக்டரை பொறுத்தவரையும், விவசாயம் சார்ந்த தொழிலை பொறுத்தவரையும், விவசாயம் இல்லை அப்படின்னா அந்த அதுல கிடைக்கக்கூடிய ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன் கம்மியாயிடும். எக்ஸாம்பிள் ஒரு பருவமழை பெய்யல, ஓகே, இல்ல ஒரு இடத்துல வறட்சி அதிகமாகுது. அப்ப அதனால அந்த இயர்ல விவசாயம், அந்த பிரைமரி செக்டர்ன்றது மொத்தமா என்ன இல்லாம போயிடும். இப்ப டெர்சரி செக்டாரை பொறுத்தவரையும், சர்வீஸ் செக்டாரை பொறுத்தவரையும் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் இருந்தா மட்டும்தான் அந்த சர்வீஸ் செக்டார் நல்லா ஒர்க் பண்ண முடியும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாருக்கான மூலதனம், இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மி. நீங்க இருக்கத்திலே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு அதிகம் அப்படின்னா செகண்டரி செக்டாருக்கும் பிரைமரி செக்டாருக்கும் தான். சர்வீஸ் செக்டாருக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. எக்ஸாம்பிள் ஒரு கால் சென்டர் நம்ம வைக்கிறோம். இப்போ கால் சென்டருக்கு என்ன தேவை? ஒரு 10 லேப்டாப் தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் சிஸ்டம், இது போல ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் தேவை. ஒருவேளை அந்த லாபம், அந்த தொழில லாபம் கிடைக்கலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்க விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா 5 ஏக்கர் நிலம் இருக்கு, 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னா சட்டுன்னு உங்களால அந்த விவசாயத்தை விட முடியாது. இதுவே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கீங்க. செகண்டரி செக்டாரை பொறுத்தவரையும் நீங்க ஒரு லெதர்
கம்பெனி வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல இருக்கும். அத சட்டுன்னு உங்களால வந்து அந்த தொழில வந்து மூடிட முடியாது. அதனால சொல்றேன். இந்த டெர்சரி செக்டார் அப்படின்றது நம்ம வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கலாம். ஓகேங்களா? நான் ஜிடிபி குரோத்த பொறுத்து நான் சொல்றேன். தமிழ்நாடு இதுதான் வந்து என்னன்னா, உலகளாவிய ட்ரெண்ட். தமிழ்நாடும் வந்து இதுதான். நீங்க பிரைமரி செக்டாரும் வந்து என்னன்னா, சில ஃபேக்டர்னால அத எப்பவுமே நம்பி இருக்க முடியாது. பட் இந்த செகண்டரி செக்டார், மேனுஃபேக்சரிங் யூனிட் அல்லது தொழில்துறை இதுதான் வந்து மெஜாரிட்டி கான்ட்ரிபியூட் ஓகேங்களா? எப்பவுமே நீடித்த ஜிடிபி கிடைக்கணும் அப்படின்னா, இத நம்ம வந்து பார்க்கலாம். இதுல நீங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் இந்தியாவுல ஜிடிபில தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது 2ண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? இது கடந்த வருஷங்களாவே வந்து என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளாவே 2வது பிளேஸ்ல வந்து இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாடுன்றது அதிகப்படியான ஃபேக்டரி, அதிகப்படியான தொழில்துறை இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நீங்க வந்து தமிழ்நாட்ட வந்து பார்க்கலாம். அதனால தான் தமிழ்நாடு வந்து இந்த அளவு உயர்ந்து இருக்கு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே இல்ல. இப்ப நீங்க வந்து பின்தங்கிய மாநிலங்கள் ஜிடிபி குரோத்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பீகார் எடுங்களேன். பீகார்ல தொழில்துறை செகண்டரி செக்டார்ன்ற ஒண்ணுமே வந்து இருக்காது. அது பெருசா இருக்காது. அதே போல ஜிடிபி குரோத்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய மாநிலங்கள் நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்கும் பொழுது, அவங்க எல்லாருமே பிரைமரி செக்டார் மட்டும் தான் நம்பி இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் வந்து நம்பி இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் நம்மளுடைய பேசிக் நீட வேணா சாட்டிஸ்ஃபை பண்ணுமே ஒழிய, எக்கனாமிக்கலி அது வந்து பெரிய லாபத்தையோ, இல்ல நாட்டுல வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ற அளவு, ஒரு பட்ஜெட்ல நிதி ஒதுக்குற அளவு அந்த அக்ரிகல்ச்சர் அல்லது பிரைமரி செக்டார்ல இருந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கஜானாக்கு வந்து சேராது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்தங்கிய மாநிலங்கள் எதுவாக இருந்தாலும், அவங்க செகண்டரி செக்டாருக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கல. அப்படி இல்லன்னா, அவங்களால செகண்டரி செக்டார் அளவு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து போக முடியல. இப்ப நீங்க தமிழ்நாட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழில் மயமாக்கறதுல ரொம்ப முன்னோடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப குயிக்கா வந்து முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கான காரணம் வந்து என்னன்னா, பாலிசி மேக்கிங் பிளஸ் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஃபேக்டர். பிளஸ் இங்க இருக்கக்கூடிய வளங்கள். இதெல்லாம் தான் வந்து இதுக்கான காரணமா இருக்கு. இதுல இன்னொரு ஃபேக்டையும் நான் வந்து சொல்றேன் பாருங்க. நீங்க தமிழ்நாட பொறுத்தவரையும் இந்தியாவுல 4% லேண்ட் ஏரியா, 6% பாப்புலேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் நான் சொல்றேன். ஆனா, இந்தியாவுல இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டர்ல ஜஸ்ட் 2.5% தான் வந்து வாட்டரே வந்து இருக்கு. ஆனா 2.5% வாட்டர் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அதிகப்படியா இண்டஸ்ட்ரியல்ல முக்கியத்துவம் கொடுத்து செகண்டரி செக்டாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஜிடிபி குரோத்ல 2ண்ட் பிளேஸுக்கு வந்து வந்திருக்கு. இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, தண்ணி இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டுல கம்மி தான். 2.5% தான். பட் இந்த தண்ணிக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்னா, இன்னொரு டேர்ம் இருக்கு. மறை நீர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது இப்போ ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா, அந்த காரு எவ்வளவு தண்ணிய வந்து இழுக்கும். அது வந்து டைரக்ட்டா தெரியாது. ஒரு கம்பெனி ரன் ஆகணும் அப்படின்னா, அந்த கம்பெனி எவ்வளவு தண்ணிய வந்து எடுத்துக்கிட்டு ரன் ஆகணும். அது தெரியாது. அப்ப இங்க செகண்டரி செக்டார் எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா வாட்டர் தேவை. நெறைய ரிசோர்ஸஸ் வந்து தேவை. அப்ப இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல வாட்டருக்கான ரிசோர்ஸஸ் கம்மி தான். 4% லேண்டு, 6% பாப்புலேஷன் இந்தியாவ கம்பேர் பண்ணும்பொழுது, ஆனா வாட்டர்ல 2.5%. பட் இந்த 2.5% வச்சுக்கிட்டு செகண்டரி செக்டார நல்லா டெவலப் பண்ணி இந்தியாவுல ஜிடிபி கான்ட்ரிபியூஷன நம்ம வந்து இந்த 2ண்ட் பிளேஸ்ல இருக்கோம். இது வந்து முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகையில நம்ம ஜஸ்ட் வந்து என்னன்னா 6% தான். அதாவது என்னன்னா 100 பேர் இந்தியாவுல இருக்காங்கன்னா, நம்ம வெறும் வந்து 6 பேர் தான். தமிழர்கள் 6 பேர் தான். ஆனா நம்ம இந்தியாவுக்காக கொடுக்கக்கூடிய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் மட்டும் அதிகமா இருக்கு. மத்திய அரசுக்கோ இல்ல ஜிடிபி டோட்டல் ஆல் ஓவர் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து கொடுக்கறது என்ன அதிகமா இருக்கு. அப்ப இந்த மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. அதுலயும் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் வந்து கம்மி. பாப்புலேஷன் கம்மி. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜிடிபி குரோத் இல்ல அந்த பணம் இல்ல அந்த ஒரு இது மத்த மத்த மாநிலங்களுக்கு போகும். பின்தங்கிய மாநிலங்களுக்கு போகும். அதனாலதான் நீங்க எப்பவுமே வந்து டிபேட்டாவே வந்து இருக்கும். எப்பவுமே சவுத் வந்து அதிகமா வந்து ஜிடிபில வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க. ஆனா எங்களுடைய பணம் எல்லாமே எங்களுக்கு திரும்பி வர மாட்டுது. ஓகேங்களா? அது எப்பவுமே வந்து என்னன்னா, பின்தங்கிய மாநிலங்களுக்கே வந்து என்னன்னா செலவு பண்ணிட்டே வந்து இருக்காங்க. அங்க அவங்க ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் கம்மி தான். அங்க பாப்புலேஷனும் அதிகம். நீங்க இன்ஃபாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பீகாரா இருக்கட்டும், இல்ல ராஜஸ்தானா இருக்கட்டும், ஓகேங்களா? ஒரு 5, 6 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, யூத் பாப்புலேஷன் அதிகம். யங்ஸ்டர்ஸோடைய கவுண்ட் வந்து அதிகம். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாரி படிப்போ, கல்லூரியோ, வேலைவாய்ப்போ அவங்களால குடுக்க முடியல. அதனால தான் அவங்க வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. தமிழ்நாட்ட நோக்கி வந்து வேலைக்கு வந்து வராங்க.
சரி. அப்ப அங்க யங் பாப்புலேஷன் அதிகம், அங்க பாப்புலேஷன் அதிகம். ஆனா அந்த மாநிலங்கள் குடுக்கக்கூடிய ஜிடிபி குரோத் வந்து கம்மி. அதுக்கு காரணம் அவங்க வந்து செகண்டரி செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. பட் நம்ம தமிழ்நாடு ஈவன் வாட்டர் ரிசோர்ஸ்ல கம்மியா இருந்தாலும் அதை எஃபிசியன்ட்டா மேனேஜ் பண்ணி நம்ம ஜிடிபி குரோத்ல இந்தியாவிலே 2வது பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஆனா நம்மளுடைய அந்த அமௌண்ட் இல்ல நம்மளுடைய இது எல்லாமே மத்த மாநிலங்களுக்கும் பரவி போகுது. ஓகேங்களா? ஒரு ஆவரேஜா எடுத்து பார்க்கும்போது மத்த மாநிலங்களும் பின்தங்கிய மாநிலங்களுக்கும் குடுப்பாங்க. இதுதான் வந்து என்னன்னா நான் ஏன்னா இந்தியான்றது வந்து என்ன அப்படின்னா பெடரல் கண்ட்ரி வந்து கிடையாது. இது வந்து கம் டுகெதர் கிடையாது. இது வந்து ஹோல் டுகெதர். ஓகேங்களா? அதாவது இந்தியான்றது உடைக்கப்படாத, பிரிக்கப்படாத மாநிலங்கள். அப்ப இந்தியான்றது ஒரு யூனிட்டி. மொத்தமா இதுதான் வந்து மொத்த நாடு. அப்போ ஒரு சகோதரத்துவம், இல்ல ஒரு யூனிட்டி, ஒற்றுமையின் அடிப்படையில எஸ் நல்லா இருக்கிறவங்க, நல்லா இல்லாதவங்களுக்கு குடுக்கணும். இல்ல பின்தங்கிய மாநிலங்களுக்கு செய்யணும். அப்படின்ற ஒரு தாய்மை பண்போடு தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதாவது சவல பிள்ளைக்கு தான் வந்து என்னன்னா ஒரு 2 இட்லி 3 இட்லி எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க அம்மா. நல்லா பலசாலியா இருக்கிறவங்களுக்கு 2 இட்லி. ரொம்ப நோஞ்சானா இருக்கிறவங்களுக்கு 4 இட்லி 5 இட்லி போகும் இல்லையா? அது போல ஒண்ணு. ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து எக்கனாமிக்ஸ். இத ஒட்டி தள்ளி வச்சுருவோம். இப்ப நம்ம இந்த அளவு ஜிடிபி குரோத்த குடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுல என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து லிஸ்ட் நம்ம பாலிசி நோட்ஸ்லயே வந்து இருக்கக்கூடிய லிஸ்ட் தான். நீங்க சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. சார் இந்தியாவிலேயே ஜிடிபி குரோத்ல 2வது பிளேஸ். பட் இந்தியாவிலேயே நம்பர் ஆஃப் ஃபேக்டரி தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்க. அதாங்க முக்கியம். ஓகேவா? இந்தியாவிலேயே நம்பர் ஆஃப் ஃபேக்டரி அதிகமா இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ஆனா நிரந்தர மூலதனம் அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் வந்து இருக்கோம். சோ இந்த லிஸ்ட் வந்து என்னன்னா பாலிசி நோட்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? பாலிசி நோட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல இன்னொரு டேட்டாவும் வந்து இருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு செக்டார் வைஸ் ஒவ்வொரு துறை ரீதியா நம்ம வந்து எந்த பிளேஸ்ல இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. மோட்டார் வெஹிக்கிள் அத உற்பத்தி செய்யக்கூடிய உதிரி பாகங்கள் அந்த பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அத உற்பத்தி செய்யறதுல நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து என்ன முதல் இடத்துல வந்து இருக்கு. ஸோ எல்லா துறையிலையுமே மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் இப்படிதான் வந்து மாறி மாறி இருக்கு. சே எக்ஸாம்பிள் காகித தயாரிப்புல 4வது இடம். சோ இதுதான் வந்து புக்ல வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க இந்த டேபிள் அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கணும். வேற வழி இல்ல. தமிழ்நாடு இந்திய அளவுல எந்த பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சே எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் அந்த பகுதிகள்லாம் வந்து தயாரிக்கிறதுல செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் கர்நாடகா. கர்நாடகா, தமிழ்நாடு மட்டுமே சேர்ந்து ஒரு நியர்பை 40 to 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியாக்கு. அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஜவுளித்துறையில இந்தியாவுல தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா குஜராத். ஓகேங்களா? சோ அது போல ஒவ்வொரு துறையிலையுமே தமிழ்நாடு எந்த பிளேஸ்ல இருக்கு கொஸ்டின் ஏரியா. உங்களுக்கு தமிழ்நாடு எக்கனாமி பத்தின ஒரு ட்ரெண்ட ரொம்ப கம்மியான நேரத்துல சொல்லிட்டேன். அது அது வந்து உண்மையான இது இல்ல. நீங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடு எக்கனாமிக்கான ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், தெரியும். 9th யூனிட்ல இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நான் அவுட்லைன் குடுத்திருக்கேன். அதனால அத வந்து கரெக்ட்டா வந்து கன்வே பண்ண முடியல. அவுட்லைன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள வாங்க. அப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாவுல தொழில் மயமாக்கத்துல ரொம்ப முன்னோடி. ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு இந்திய அளவுல பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப் டு 4th பிளேஸ் வரையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். தொழிலங்களை பொறுத்தவரையும் நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, அப்புறம் ஃபாரஸ்ட் பேஸ்டு, அதுக்கப்புறம் மினரல்ஸ் பேஸ்டு நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இது வந்து ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல ஒவ்வொரு ஜோன்லயுமே நம்ம தமிழ்நாடு எந்த தொழில வந்து ஒரு பீக்ல வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையை பொறுத்தவரையும் தோல் பதனிடும் தொழில் லெத்தர். ஆம்பூரை பொறுத்தவரையும் அங்கேயும் வந்து தோல் தான். வாணியம்பாடியை பொறுத்தவரையும் தோல் தான். சில பேர் மைண்ட் செட்ல பிரியாணி ஞாபகம் வரும். ஓகேங்களா? சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியாணி தோல். ஓகே. ஆம்பூர், வாணியம்பாடி லெதர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சேலத்தை பொறுத்தவரையும் சேலம், செயிலு, ஸ்டீலு அதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. சோ தட் ஸ்டீல். ஓகேங்களா? அந்த சேலத்துல வந்து என்னன்னா டெக்ஸ்டைல் ஜவுளித்துறையும் வந்து என்னன்னா இருக்கு. அதுக்கப்புறம் சங்ககிரி. லாரினாலே சங்ககிரி. ஓகேங்களா? லாரினாலே சங்ககிரி. லாரினாலே சங்ககிரி. அப்ப லாரி களத்துக்குடி சங்ககிரி. அதுக்கப்புறம் திருச்செங்கோடுனாலே போர்வெல் போடுற சர்வீஸ் வந்து அங்க அதிகமா இருக்கு. நாமக்கல்னாலே முட்டை. ஓகேங்களா? அப்ப கோழி பண்ணை. நாமக்கல்னாலே முட்டை, கோழி பண்ணை, போக்குவரத்து. கரூர்னாலே வந்து என்ன அப்படின்னா விசைத்தறி. ஓகேங்களா? விசைத்தறி பவர் லூம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பவர் லூம்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஈரோடு வந்து என்னன்னா விசைத்தறி தான் பிளஸ் மஞ்சள் ஈரோடு. கோயம்புத்தூர்னா வந்து என்னன்னா ஸ்பின்னிங் மில்லு. ஓகேங்களா? நூற்பாலைகள்
அது மட்டும் இல்லாம என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவை. அதுக்கப்புறம் திருப்பூர். திருப்பூரை பொறுத்தவரையும் வந்து என்னன்னா பின்னல் ஆடை, ஓகேங்களா, நைட் வியர், அந்த ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாமே வந்து திருப்பூர், திருப்பூர் பனியன், ஓகேவா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜபாளையம். ராஜபாளையம்னாலே வந்து என்னன்னா சர்ஜிக்கல் காட்டன், அதாவது அறுவை சிகிச்சை பொருட்கள் எல்லாமே வந்து அங்கிருந்து தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் சிவகாசி. சிவகாசியை பொறுத்தவரையும் சேஃப்டி மேட்சஸ், அந்த ஃபயர் ஒர்க், சிவகாசி பட்டாசு ஆலைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரிக்கா எங்கெங்க என்னென்ன ஆலைகள் இல்ல எது எதுக்கு பேர் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரி வாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இப்போ எக்ஸாக்டா புக்ல 7, அதாவது 7வது பாடம் 10வது வகுப்பு, ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன், அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசன். 4th லெசன்ல எதை பேசியிருப்பாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவை பத்தி பேசியிருப்பாங்க. 7th லெசன்ல எதை பேசியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொழில் புரட்சிகளை பத்தி பேசியிருப்பாங்க, ஓகேங்களா. இல்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பருத்தியை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். பருத்தியின் தேசத்தை பருத்தியால் அழித்தார்கள் ஆங்கிலேயர்கள். கார்ல் மார்க்ஸோடைய கோட் இதுதான். நம்ம நாடுன்றது பருத்தியின் தேசம். இப்பன்னு இல்ல, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பருத்தியின் தேசம். ஐவிசில ரொம்ப முக்கியமா வந்து என்ன பண்ணாங்க, பருத்தியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பருத்தியில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 2வது இடத்துல வந்து இருக்கு. பருத்தி உற்பத்தியில 2nd பிளேஸ்ல வந்து இருக்கு, ஓகேங்களா. பருத்தி உற்பத்தியில, அதாவது பருத்தி உற்பத்தின்றத விட இந்த துறை, இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா 2nd பிளேஸ்ல வந்து இருக்கு. பருத்தி உற்பத்தியில, காட்டனை மேனுஃபேக்சர் பண்றதுல 3வது பெரிய நாடு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியில பருத்தி, ஜனல், கம்பளி, பட்டு இது எல்லாமே சேர்த்ததுதான், ஓகேங்களா. இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியில இந்தியா வந்து 2nd பிளேஸ். பட் காட்டனை உற்பத்தி பண்றதுல, காட்டனை விளைவிக்கிறதுல இந்தியா வந்து 3rd பிளேஸா வந்து இருக்கு. இது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மான்செஸ்டர், யூகேல மான்செஸ்டர்ன்ற இடத்துல தொழில் புரட்சி வந்து ஏற்பட்டது இல்லையா, அந்த தொழில் புரட்சி மான்செஸ்டர்ல நடந்தது. அது பேஸ்டான் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி, நிறைய துணிகளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய யூனிட். அதனால எங்கெல்லாம் காட்டன் அதிகமா இருக்கோ, இல்ல எங்கெல்லாம் வந்து இந்த காட்டன் பேஸ்டு தொழில் வந்து அதிகமா இருக்கோ, அது எல்லாத்துக்கும் வந்து மான்செஸ்டர் அப்படின்ற ஒரு நேம் வந்து விற்பாங்க. அப்ப இந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னா மும்பையை வந்து சொல்றோம், ஓகேங்களா. இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னா மும்பையை வந்து சொல்றோம், ஓகேங்களா. தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர், அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா கோவையை வந்து சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பார்க்கலாம், பருத்தி வந்து முதல்ல 1818ல பருத்தி நெசவாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பருத்தி நெசவாலை 1818ல கொல்கத்தாவுல போர்ட் கிளாஸ்டர் இந்த இடத்துல வந்து உருவாக்குனாங்க. டியூனோ பாக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அதே போல இந்த ஜனல், ஜூட், அதாவது ஜன்னல் பையெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த ஜன்னல் வாரியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கு. இதோடைய கேபிட்டல், ஜூட் போர்டுக்கான கேபிட்டல் வந்து எங்க இருக்கு, கொல்கத்தாவில் இருக்கு. அதே மாதிரி பருத்தியிலிருந்து அந்த விதைகளை வந்து பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த பிரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஜின்னிங். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஜின்னிங், ஓகேங்களா. காட்டன் சீட்ல இருந்து காட்டன் பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஜின்னிங். ஸோ இதெல்லாம் வந்து டியூனோ பாக்ஸ்ல வந்து இருக்கு. முதல் பிளேஸ் வந்து மும்பை, அதனாலதான் இந்தியாவின் மான்செஸ்டர். ஆனா 2வது பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, அதுலயும் கோயம்புத்தூர். அதனால்தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்றத நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கோயம்புத்தூரை நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப தமிழ்நாட்டுல டோட்டலா 435 நெசவாலைகள் இருந்தாலும் அதுல 200க்கும் மேல நெசவாலைகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர்ல தான் வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி இதெல்லாம் வந்து முக்கியமான நெசவாலைகள், டெக்ஸ்டைல், காட்டன் டெக்ஸ்டைல் சென்டர் இருக்கக்கூடிய இடமா நான் இங்க வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. அவ்வளவுதான். காட்டன், இந்தியா வந்து காட்டன் தேசம். இந்த காட்டன் சம்பந்தப்பட்ட தொழில வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. காட்டன் உற்பத்தியில வந்து 3rd பிளேஸ் இருக்கு. உற்பத்தினா வந்து விளைவிக்கிறது, அதை தொழிலா மாத்துறதுல வந்து 2nd பிளேஸ்ல வந்து இருக்கு. இந்தியாவிலேயே வந்து என்னன்னா மும்பை தான் வந்து என்னன்னா காட்டன்ல வந்து பேர் போன இடம். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, ஐவிசியின் மான்செஸ்டர் வந்து குஜராத், லோக்கல், ஓகேங்களா, குஜராத். அதே போல தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்ம கோயம்புத்தூர், ஓகேங்களா, தென்னிந்தியாவின் அல்லது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் இப்படி நம்ம வந்து சொல்லலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின், தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு, ஓகேங்களா, டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு, டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு. அது என்ன சார் டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுனா அதே கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம், அந்த இவங்க தான், ஓகேங்களா. இவங்க தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், இவங்க தான் நெசவு தொழிலுக்கு மேக்சிமம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுனால தமிழ்நாட்டினுடைய டெக்ஸ்டைல் வேலி, ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோம், ஓகேங்களா. தமிழ்நாடு பேஸ்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க சார். காட்டனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டை வந்து உற்பத்தி செஞ்சு அது மூலியமா வந்து என்னன்னா பட்டு புடவைகளை வந்து செய்யறோம் இல்லையா, அதான் வந்து பட்டு. இதுவும் வந்து என்னன்னா பட்டு நெசவு.
பட்டு நெசவு, சில்க் டெக்ஸ்டைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து பேர் போன இடம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு இந்தியாவுல 4த் பிளேஸ்ல இருக்கு. நீங்க அந்த டேபிள்ல மொத்தமா நான் குடுத்துட்டேங்க. டேபிள் பாருங்க. இது வந்து தனித்தனியா நம்ம வந்து பார்க்கிறோம். பட்டு உற்பத்தியில இந்தியாவுல தமிழ்நாடு வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 4வது பிளேஸ்ல இருக்கு. காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி இது போல மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு வந்து அதிகமா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது பட்டு. சில பட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜிஐ டேகும் வந்து குடுக்குறாங்க. அத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பட்டு. பட்டுல முதல் பிளேஸ்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா. ஓகேங்களா? பட்டுல வந்து முதல் பிளேஸ் வந்து யார் இருக்காங்க? கர்நாடகா வந்து இருக்கு. தமிழ்நாடு வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 4வது பிளேஸ்ல வந்து இருக்கு. இது தவிர்த்து வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், அசாம், தமிழ்நாடு இந்த பகுதிகளிலும் வந்து என்ன பண்றோம்? பட்டுலாம் வந்து இருக்கு. இல்ல 1975 நவம்பர் 20ஆம் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா கைத்தறி வளர்ச்சி ஆணையம் அலுவலகம். ஓகேங்களா? இந்த ஆணையகத்தை வந்து என்னன்னா உருவாக்குனாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. டெல்லியில வந்து இருக்கு. சோ இதுதான். இதுல ஆரணி, காஞ்சிபுரம் பட்டு இது 2த்துக்குமே வந்து என்னன்னா ஜிஐ டேக் இருக்கு. ஓகே ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஐ டேக். அது வந்து புவிசார் குறியீடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த டேபிள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சார். ஈரோடுனா மஞ்சள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். எங்க அது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எங்கெங்க என்னென்ன தொழிலாம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்ல. அப்ப ஈரோடு மஞ்சளுக்கு வந்து என்ன ஜிஐ டேக் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் வீணை, அதாவது கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் கோரா பட்டுச்சேலை. ஓகேங்களா? மாவரைக்கும் இயந்திரம் இதெல்லாம் வந்து என்னன்னா ஜிஐ டேக் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? அப்ப ஈத்தாமொழி தேங்காய், மகாபலிபுரத்துல கற்சிற்பங்கள் இதெல்லாம் ஜிஐ டேக் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஜிஐ டேக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தோல். பட்டு எவ்வளவு முக்கியமோ, சில்க்கு பட்டு எவ்வளவு முக்கியமோ, பருத்தி காட்டன் எவ்வளவு முக்கியமோ, அதே போல முக்கியமான இன்னொரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா தோல் பதனிடும் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரி. நீங்க தோல் பதனிடம் நம்ம வந்து போடக்கூடிய செப்பலா இருக்கட்டும், போடக்கூடிய பெல்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து தோல்ல தான் வந்து செய்யறாங்க. விலங்குகளுடைய தோல்ல தான் வந்து செய்யறாங்க. ஸோ அதை வந்து பதனிட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய யூனிட்டை பத்தி தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலேயே தோல் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில 60% உற்பத்தியை வந்து என்னன்னா கொடுக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செப்பல், அதுக்கப்புறம் தோல் ஆடைகள் இது எல்லாத்தையுமே. ஸோ அது மட்டும் இல்லாம மத்த உப பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து 38% வந்து பங்களிப்பை வந்து கொடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, அப்புறம் ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லெதர் இன்ஸ்டியூட் அல்லது லெதர் இண்டஸ்ட்ரி தான் வந்து இருக்கு. லெதர் சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சிஎல்ஆர்ஐ ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ சிஎல்ஆர்ஐ இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்துல வந்து இருக்கு எதிர்க்க. ஓகேங்களா? சிஎல்ஆர்ஐ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர். ஓகேங்களா? சிஎஸ்ஐஆர். ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஆர். ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமா இருக்கக்கூடிய இந்திய அரசனுடைய நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காகிதம். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் பார்த்திருக்கோம்? பருத்தி பார்த்திருக்கோம், பட்டு பார்த்திருக்கோம், அப்புறம் தோல், லெதர் பார்த்திருக்கோம், சில்க் பார்த்திருக்கோம், காட்டன் பார்த்திருக்கோம். லெதர், சில்க், காட்டன். லெதர், சில்க், காட்டன் 3 முக்கியமான விஷயத்த வந்து பார்த்தாச்சு. இப்போ 4த் வந்து பாத்தீங்கன்னா காகிதம். காகிதத்தை பொறுத்தவரையும் எங்கெல்லாம் வந்து கரும்பு விளைவிக்கிறாங்களோ அந்த கரும்பை வந்து சர்க்கரையா மாத்துவாங்க. அப்ப அந்த சக்கை வந்து நிறைய கிடைக்கும். இந்த சக்கையை வச்சு நம்ம பேப்பர் செய்யலாம். அப்ப எங்கெல்லாம் காகித தொழிற்சாலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம காகித தொழிற்சாலைகளுக்கு மரக்கூழ் வந்து அதிகமா தேவைப்படுறதுனால ஆர்டிபிசியலா பண்ணை காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா? பண்ணை காடுகளை வளர்த்து அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பண்ணை காடுகளை வளர்க்கறத தமிழ்நாடு அரசாங்கம் ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா, இங்க பார்க்கக்கூடிய இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் தமிழ்நாடு வந்து என்ன பண்றாங்க? காகித நிலையம் வந்து ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அத புரிஞ்சுக்கோங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய செய்தித்தாள் மற்றும் காய்கறி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி இல்ல காகித. தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎல் இது வந்து இருக்கு. இவங்க தான் வந்து என்னன்னா பண்ணை காடுகள் எல்லாம் வளர்க்கறத வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப கரும்பு சக்கையில இருந்து தான் வந்து இந்த காய்கறிகள்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்ல நல்ல குவாலிட்டி, பிரீமியம் குவாலிட்டிலாம் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே டீயை பொறுத்தவரையும் டான் டீ, அதே போல பேப்பர் பொறுத்தவரையும் டிஎன்பிஎல் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா புக்காத்துறை, பவானிசாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி வேலூர், கோவை, உடுமலைப்பேட்டை, தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை, சேரன் மாதேவி இது போல இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காகித ஆலைகள் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. பருத்திங்க, பட்டுங்க,
தோலுங்க, அதுக்கப்புறம் பேப்பருங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் தொழிலகம். ஓகேங்களா? சிமெண்ட்ட பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுக்கே வந்து என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து இருக்கு. நம்ம கவர்ன்மெண்ட் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ சிமெண்ட்ட பொறுத்தவரையும், ஆ சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியா வந்து ரொம்ப பெரிய நாடு. ஓகேங்களா? அதுல 181 மில்லியன் டன் வருஷம் வருஷம் வந்து உற்பத்தி செய்து, உலகத்துல 2வது பிளேஸ்ல வந்து இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா. இப்ப தமிழ்நாட்டுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டான் சிமெண்ட். TANCEM. அதாவது தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். டான் சிமெண்ட். இது வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் உடைய கம்பெனி. ஸோ இது வந்து இது மட்டும் இல்லாம, அதான் அரியலூர், ஆலங்குளம் இது போல இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம பிரைவேட் கம்பெனியும் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகம். எக்ஸாம்பிள் சங்கர் சிமெண்ட், ஜுவாரி, அல்ட்ராடெக், மத்ராஸ் சிமெண்ட், மெட்ராஸ் சிமெண்ட், டால்மியா சிமெண்ட் இது போல முக்கியமான தனியார் சிமெண்ட் ஆலைகளும் வந்து அதிகம். ஏன்னா, இது எல்லாமே வந்து கட்டுமான நிறுவனங்களுக்கு மேனுஃபேக்சர் யூனிட் வேணும்னா பில்டிங் வேணும். இப்ப கட்டுமானம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அந்த கட்டுமானத்துல கட்டுமான பொருட்களா இருக்கக்கூடிய சிமெண்ட். அந்த சிமெண்ட்ட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இத பத்தி டீட்டெயில்டா தேவை அப்படின்னா, பாலிசி நோட்ஸ் போய் பார்த்தா நமக்கே வந்து புரியும். அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஐடி. ஐடிய பொறுத்தவரையும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பேனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய NAASCOM. ஓகேங்களா? இதுல இந்த இந்த கூட்டமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்த இந்தியாக்கான சாஃப்ட்வேர் டிமாண்ட சாட்டிஸ்ஃபைட் பண்றது யார் அப்படின்னா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா. ஓகேங்களா? கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. ஓகேங்களா? மொத்த மென்பொருள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அத்தனையுமே வந்து டிமாண்டையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்றது யார் அப்படின்னா, தமிழ்நாடு, ஆந்திரா. ஸோ டோட்டலா வந்து என்னன்னா 59% வந்து என்ன பண்றாங்க, டிமாண்ட வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கர்நாடகா அடுத்து தமிழ்நாடு. ஓகேவா? கர்நாடகா அடுத்து தமிழ்நாடு. எஸ். ஆந்திராவையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் கர்நாடகாவையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 3த்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா. தென் மாநிலங்கள் தான். தென் மாநிலங்கள் தான். ஓகே. தென் மாநிலங்கள் 3மே. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஓகே. கேரளாவ விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த 3 மாநிலங்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மென்பொருள் சாஃப்ட்வேர உற்பத்தி செய்யறதா இருக்கட்டும். ஓகேங்களா? ஐடி இதுல. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி செய்யறதா இருக்கட்டும். 3 மாநிலங்களுடைய பங்கு பெருசு. கர்நாடகாக்கு அடுத்ததா தமிழ்நாடு தான் அதிகப்படியா எக்ஸ்போர்ட் பண்ணுது, ஏற்றுமதி பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தொழில் துவங்கறதுக்கும், தொழில நல்லபடியா நடத்துறதுக்கும் ஏற்ற சூழல் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்த தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த மண்டலத்துக்கு நிறைய சலுகைகள் வந்து குடுப்பாங்க. தொழில் துவங்கறதுக்கான அத்தன முன்னெடுப்பும் வந்து என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து குடுப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியம் நாங்குநேரி, எண்ணூர், ஓசூர், பெரம்பலூர் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு பொருளாதார மண்டலமா வந்து இருக்கு. இத பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைஸ்டல் பார்க் 2, 3 அப்புறம் வந்து என்னன்னா, உயிரி மருந்தகம், டைசல் பார்க் இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து என்னன்னா கவர் ஆகக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஐடி பார்க் அப்படின்னு பார்க்கும்போது, டைட்டில் பார்க், அசன்டஸ், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மகேந்திரா உலக நகரம். ஓகேங்களா? மகேந்திரா சிட்டி. ஸோ டைட்டில் பார்க் 1, டைட்டில் பார்க் 2 இதெல்லாம் பார்க்கலாங்க. டோன்ட் வரி. ஸ்கூல் புக்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அத பத்தி தெளிவா தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாலிசி நோட்ஸ்ல நம்ம வந்து போய் தான் ஆகணும். மேனுஃபேக்சரர் யூனிட்ட பொறுத்தவரையும் அங்கேயும் வந்து தமிழ்நாடு தான் முன்னோடி. அதையும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் அதாவது எலக்ட்ரிசிட்டில போகக்கூடிய ஸ்கூட்டியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய பங்கெடுப்போ, இல்ல தமிழ்நாட்டுடைய முன்னெடுப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா வந்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, 21% பயணிகள் மகிழுந்து, அதாவது கார வந்து யூஸ் பண்றாங்க. 33% கமர்ஷியல் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 33%. 35% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பேர் பார்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆட்டோமொபைல் காம்போனன்ட் இதெல்லாம். இது எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கார்ல 21%, 33% வந்து என்னன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள். 35% வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளுக்கான உதிரி பாகங்கள். அப்ப இது எல்லாமே இந்திய அளவுல வந்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் சொல்றேன். தமிழ்நாடு அப்படின்றது ஒரு தொழில் நகரம். தொழில் நகரத்த நோக்கி ஆட்டோமேட்டிக்கா அதிகப்படியான யங் பாப்புலேஷன்ஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து தொழில் வேலைவாய்ப்புக்காக
தமிழ்நாட்ட தேடி வருவாங்க. ஓகேங்களா. திருப்பூர்ல வரதா இருக்கட்டும், இல்ல இப்ப எந்த பில்டிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல எல்லா இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தவர்கள் வராங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கான காரணம் தமிழ்நாட்டுல கம்பெனிஸ் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல வேலை செய்ய யங்ஸ்டர்ஸ் கம்மியா இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் உடைய கிரவுட் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா. யங் பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல கம்மி. அப்ப யங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்பெனிஸ் இல்ல. விவசாயம் மட்டும் தான். அதுல பெருசா லாபம் பார்க்க முடியாது. அதனால அவங்கலாம் இங்க வருவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? ஸோ ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வாகன தொழிலகங்கள பொறுத்தவரை Ford, Hyundai, HMP, BMW, அசோக் லைலாண்ட் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. இப்போ வாகனம் தொழில்னாலே நீங்க காரு, பைக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. டிராக்டர், அப்புறம் நெல் அறுக்கக்கூடிய மிஷினு, இது மாரி நீங்க வந்து ஞாபகம் வைக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைத்தறி, ஹேண்ட்லூம் சொல்லக்கூடிய இதுக்குமே வந்து என்னன்னா பாலிசி நோட்ஸ் வந்து இருக்கு. போய் பார்க்கலாம். ஸோ கைத்தறி தொழில்ன்றது மிகப்பெரிய ஒரு குடிசை தொழில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். லார்ஜஸ்ட் குடிசை தொழில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, நம்ப நம்ப கைத்தறி தொழில வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரீ யூனிஃபார்ம் வந்து குடுப்பாங்க. விலை இல்லாத. ஓகேங்களா? விலை இல்லாத யூனிஃபார்ம் வந்து குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, மக்களுக்கு வந்து விலை இல்லாத வேட்டி, சேலை வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? காஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். காஸ்ட் ஃப்ரீ. விலை இல்லாத விலை இல்லாத இந்த விஷயங்கள்லாம் வந்து குடுக்குறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து, இது குடுக்குறது மூலியமா வந்து குடிசை தொழிலும் வந்து என்னன்னா வளரும். ஓகேங்களா? அப்ப குடிசையில இருக்க குடிசை தொழில் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்பும் குடுத்த மாரி இருக்கும். அதே நேரத்தில மக்களுக்கும் வந்து என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸ வந்து குடுத்த மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த கைத்தறி மற்றும் விசைத்தறி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை தொழில். சர்க்கரை தொழில பொறுத்தவரையும் போக்குவரத்து ரொம்ப முக்கியம். சர்க்கரை ஆலை சர்க்கரை ஆலையும், கரும்பு செய்யக்கூடிய இடமும் வந்து பயிரிடக்கூடிய இடமும் வந்துட்டுனா ரொம்ப நியர்பையா இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து கரும்ப எடுத்துட்டு போற வழியிலேயே, கரும்புல இருக்கக்கூடிய அந்த சுக்ரோஸ் இது போல வந்து சர்க்கரைகள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, காத்துல போயிடும். கரைஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்க, ரொம்ப சீக்கிரமா வந்து டிராவல் பண்ணி எந்த அளவு சீக்கிரமா ஆலைகளுக்குள்ள வந்து போ முடியுமோ, எந்த அளவு சீக்கிரமா வந்து இண்டஸ்ட்ரிய ரீச் ஆக முடியுமோ, அந்த அளவு நல்லது. இப்ப இங்க கரும்ப பொறுத்தவரையும், ஆ சர்க்கரை ஆலைய பொறுத்தவரையும், கரும்பு, சர்க்கரை ஆலை 2த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ்ன்னு பேசும்போது ஒரு விஷயத்த நான் சொல்லிர்றேன். தமிழ்நாட்டுல கரும்பா இருக்கட்டும், காகித ஆலையா இருக்கட்டும், ஐடி பார்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த அளவு இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாம, போக்குவரத்து இல்லாம இதெல்லாம் சாத்தியமே இல்ல. அப்ப சாலையெல்லாம் வந்து போடுறாங்க இல்லையா? 4 வழி சாலை, 8 வழி சாலை, மெட்ரோ பணிகள்லாம் வந்து போகுது இல்லையா? மெட்ரோ பணிகள் இருக்கக்கூடிய இந்த சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இது வந்து ஒரு எக்கனாமிக் ஜோனாவே வந்து இருக்கு. நீங்க டைட்டில் பார்க்க பார்க்கலாம், சிப்காட் வந்து பார்க்கலாம் சிறுசேரியில, கிண்டில. அதாவது தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல துவங்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து எங்கன்னா கிண்டி. ஓகேங்களா? கிண்டி தொழில் பூங்காவா இருக்கட்டும், இங்க சிறுசேரியில இருக்கக்கூடிய சிப்காட்டா இருக்கட்டும், இல்ல டைட்டில் பார்க்கா இருக்கட்டும், டைசல் பார்க்கா இருக்கட்டும். அப்ப இது போல முக்கியமான நகரம் வந்து என்னன்னா தமிழ்நாடுல சென்னை. அதனால வந்து டிரான்ஸ்போர்டேஷன் மெட்ரோ. அப்ப ஏன் அப்படியா தான் வந்து போக்குவரத்து நெரிசல வந்து தவிர்க்க முடியும். எம்ப்ளாயிலாம் வந்து சீக்கிரமா போ முடியும். நல்லா வந்து உற்பத்தி வந்து பெருக்க முடியும். இத மாரி நெறைய காரணிகள் இருக்கு. அப்ப இந்த செகண்டரி செக்டார் நல்லா டெவலப் ஆகணும்னா, உட்கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய அது ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ரோடு. அப்ப இதுலருந்து என்ன சார் சொல்ல வர்றீங்க? வட மாநிலங்கள்ல, பின்தங்கிய மாநிலங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்னு பார்த்தோமா, அதனால தான் பெருசா வந்து தொழில்கள்லாம் வந்து துவங்க முடியலன்னு பார்த்தோமா, ஆமா. அங்க இருக்கக்கூடிய சாலை வசதிகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது, நம்ம தமிழ்நாட்டுல சாலை வசதிகளும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆ ரயில் போக்குவரத்து, மெட்ரோ, அப்புறம் சாதாரண பறக்கும் ரயில், இந்த போக்குவரத்துலாம் வந்து நல்லாவே வந்து இருக்கு. அப்ப மத்திய அரசு, மாநில அரசு 2த்துடைய பங்களிப்பு அப்படின்றது போக்குவரத்து துறையில நல்லா இருந்ததுனால இதுவும் ஒரு காரணமா வந்து இருக்கு. போக்குவரத்தும் ஒரு காரணமா இருக்கு. இந்த தொழில் எல்லாம் வந்து நல்லா வந்து பெருக்கறதுக்கும், நல்ல ஜிடிபி குரோத்த வந்து குடுக்கறதுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டூரிசம். டூரிசத்த பொறுத்தவரை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் சொல்லக்கூடிய டிடிடிசி ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப கூட பார்த்தீங்கன்னா டிஎன்பிசில டூரிஸ்ட் ஆஃபீசர், டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீசர்ன்னு சொல்லிட்டு ஒரு பதவி வந்து இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு டெக்னிக்கல் போஸ்ட். அ அந்த இது போல ஒரு டிபார்ட்மெண்ட்ட உருவாக்கி, அதிகாரிகள்லாம் வந்து உருவாக்கி, அது தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கான வெப்சைட்ல நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து என்னலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த சுற்றுலா மூலியமா, அ டூரிஸ்ட் ஸ்பாட் மூலியமா, வெளி மாநிலங்கள், இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து பார்வையிட வருவாங்க. அப்ப அது மூலியமாவும் தமிழ்நாட்டினுடைய அந்த
எக்கனாமி வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும் அல்லது growth வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது டூரிசமும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தாங்க. மகாபலிபுரம் எத்தனை ஃபாரினர் வராங்க. இப்போ கன்னியாகுமரி எத்தனை ஃபாரினர், தஞ்சை பெரிய கோயில் எத்தனை ஃபாரினர். அப்ப முக்கியமான கோயில், முக்கியமான கடற்கரை. அப்ப இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீளமான கடற்கரை வந்து என்ன நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடற்கரை. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது டூரிசமும் வந்து என்ன நல்ல growth வந்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்படியே கண்ண மூடிட்டு இமேஜின் பண்ணுங்க. டூரிசம் நல்லா வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். பேப்பர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நல்லா வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். கேன் சிமெண்ட் அதாவது தமிழ்நாடே சிமெண்ட் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. ஸோ பேப்பர் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து என்னன்னா தனியா வந்து கம்பெனி வந்து இருக்கு. சர்க்கரை ஆலைகள் வந்து அதிகமா வந்து இங்க வந்து இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வாகன உதிரி பாகங்கள் செய்யறதுல தமிழ்நாடு வந்து முன்னோடியா வந்து இருக்கு. ஆந்திராவும் தமிழ்நாடு மட்டுமே 59% மென்பொருள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து கர்நாடகா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இது 3மே வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ரொம்ப பெரிய ஆட்களா வந்து இருக்காங்க. அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இத தவிர்த்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது பருத்திங்க. பருத்திய பொறுத்தவரை இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து 2வது பிளேஸ்ல வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல மான்செஸ்டர் வந்து கோவை. அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, ஜவுளி வேலின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவுளி பூங்காக்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா வந்து இருக்கு. இதையும் தாண்டி வந்து அ ப பருத்திய தாண்டி வந்து என்னன்னா, பட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். பருத்தி பட்ட தாண்டி வந்து என்னன்னா, தோல் பதனிடம். இந்த வேலூர், ஆம்பூர் இங்க எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, லெதர் கம்பெனி வந்து இருக்கு. இவ்வளவுதான். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரி பருத்தி, தோல் பதனிடும் இடம். அதாவது லெதர், அதுக்கப்புறம் பட்டுன்னு சொல்லக்கூடிய சில்க், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. அதுக்கப்புறம் கரும்பு சம்பந்தப்பட்ட சர்க்கரை ஆலை, அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. ஓகேவா? இது 2மே வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. கனிம வளம் சார்ந்து டாடா ஸ்டீல் அத்தாரிட்டி, ஸ்டீல் ஓகேங்களா? ஸோ நீங்க கனிம வளம்னாலே சேலம். அப்ப கனிம வளத்த பார்த்து ஸ்டீல் கம்பெனியும் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கனிம வளம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு பாறைகள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் வந்து இருக்கும். அப்ப கனிம வளம் சார்ந்த இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றது. காடு சார்ந்த ஒரு தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காட்டுல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் வச்சு, இந்த கரும்பு சக்கைகள்லாம் வந்து வச்சு, நம்ம வந்து என்ன பண்றோம், பேப்பர் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலா வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடா வந்து பார்க்கும்பொழுது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அத பத்தி நம்ம வந்து பார்க்கோம் இல்லையா? டைட்டில் பார்க், டைசல் பார்க், சிப்காட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் குரோத்ல ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ் செக்டார்ல வந்து சேருது. ஓகேங்களா? ஸோ அப்ப ஐடி சர்வீஸ் இல்ல ஐடி பார்க் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நம்ம வந்து பார்க்குறோம். இதையும் தாண்டி வந்து பார்க்கும்பொழுது, மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஆட்டோமொபைல் அதாவது வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடியதுல தமிழ்நாடு வந்து என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமா வந்து இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். இது இது போதுமான்னு கேட்டா, இது போதும். எங்கெங்க எது எதெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் கூட பாலிசி நோட்ஸ பார்க்கணும். வித்தவுட் பாலிசி நோட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஓகேவா? வித்தவுட் பாலிசி நோட்ஸ் ரொம்ப கஷ்டம். அதனால தயவு பண்ணி பாலிசி நோட்ஸ பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை. ஓகேவா? ஸோ இந்த கரஸ்பாண்டிங் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலயும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் அதாவது 2023, 2024க்கான பாலிசி நோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. டெஃபினட்டா நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. நெறைய இருக்கு. ஓகேவா? நேரம் இல்ல. நான் ஓரளவு டாபிக் மட்டும் நான் சொல்றேன். பட் இதுக்குள்ள நீங்க வந்து நெறைய நீங்க வந்து டீப் டைவ் பண்ணணும். உள்ள போய் இந்த பிடிஎஃப் வந்து படிக்கணும். எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் த கன்வீனியன்ட் பர்ப்பஸ் நான் இப்ப 2த்தையும் மாறி மாறிலாம் ஸ்விட்ச் பண்ண முடியாது. தமிழ் எடுக்கிறேன். பிடிஎஃப் எடுக்கிறேன். இதே தான் வந்து அங்கேயும் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஓகேவா? ஆ முக்கியம்னு சொல்லல. ஒரு இதுக்குள்ள என்னலாம் இருக்குன்னு காட்டுறதுக்கு சாம்பிளா சில பேஜஸ் வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? சாம்பிள் பேஜஸ் வந்து நான் வந்து காட்டுறேன். எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு வந்து எப்பேர்ப்பட்ட இடம் அப்படின்றத பார்க்கும்பொழுது, வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. வெஹிக்கிள் இந்தியாவினுடைய மின் வாகன தலைநகரம் எதுங்க? தமிழ்நாடுங்க. வெஹிக்கிள்க்கு அப்ப சஸ்டைனபிள் குரோத் பெட்ரோல்லாம் எரிச்சு சுற்றுச்சூழல மாசுபடுத்தாம மின்சாரம் மூலியமா வந்து ஓடக்கூடிய வெஹிக்கிளுக்கு நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து முதல் அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்நாடு மின் வாகன கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிள் பாலிசி 2023 வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்ப வெஹிக்கிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் ஓகேங்களா? சிப்காட் சிப்காட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வகையான நிறுவனம். இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா,
ஒரு தொழிற்சாலை அமைவதற்கு தேவையான அத்தனை வசதியும், அதாவது அவங்களுக்கு நிலமா இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து முன்னெடுத்து குடுக்கறதே வந்து யாருன்னா சிப்காட். நீங்க சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. சிப்காட் நில வங்கின்னு சொல்லிட்டு நில வங்கி பேங்க் தான். லேண்ட் பேங்க் ஓகேவா? ஸோ நில வங்கி அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள அ நிறுவனங்கள உருவாக்குறதுக்கு நம்ம வந்து மூலதனமா நிலம் வந்து தேவைப்படுது இல்லையா? அத குடுக்கறதுக்காகவே நிலத்த வந்து பாதுகாப்பு பண்ணி நில வங்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அப்ப இங்க பாருங்க 45,000 ஏக்கர் வந்து நில வங்கி உருவாக்கி இருக்காங்க. நில வங்கி, நில வங்கி. அதையும் வந்து கொஸ்டின் ஏரியாவா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிப்காட் ஓகேவா? இந்த சிப்காட் ஒவ்வொரு சிப்காட்ட பேஸ் பண்ணி டெஃபினட்டா பின்னாடி பேஜ் நம்பர்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து குடுத்திருப்பாங்க. நான் சொல்றேன். பட் இங்க வந்து நமக்கு தேவை இது மட்டும் தான். இந்த சின்ன சின்ன லைன் மட்டும். இப்ப மெகா ஜவுளி பூங்கா அல்லது ஒருங்கிணைந்த ஆயத்த ஆடை ரெடிமேட் பூங்கா இது வந்து எங்க இருக்குன்னா, விருதுநகர்ல, குமாரலிங்கபுரத்துல பிரதான் மந்திரி மித்ரா பூங்கா அமைப்பதற்கான இடம் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. சரி, தூத்துக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் அரைக்கலன் அதாவது சர்வதேச அரைக்கலன் பூங்கா இருக்கு. உரகடத்துல வந்து என்னன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பார்க் வந்து இருக்கு. அதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஆ மணப்பாறை, திண்டிவனம், தேனி இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளிப்கார்ட்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மெகா உணவு பூங்கா அப்படின்னு சொல்றாங்க. உணவு பூங்கா. திண்டிவனத்தில சிப்காட் இருக்கு போய் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மின் வாகன பூங்கா அதாவது வெஹிக்கிளுக்கான பார்க் வந்து இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன பார்க் வந்து அவைலபிளா இருக்கு, இல்ல கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல். அது மட்டும் இல்லாம மின்னணு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்க்கான உற்பத்தி அதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய காலனி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே. ஸோ தேசிய அளவுல அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெறைய பேப்பர்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய இந்த முன்னெடுப்புலாம் வந்து பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அறிவுசார் ஊடுருவல்னு சொல்லக்கூடிய நாலேட்ஜ் டிஃப்யூஷன்ஸ், நாலேட்ஜ் அவுட்புட் இது போல இன்டெக்ஸ் இருக்கு. ஹியூமன் டெவலப்மென்ட் இன்டெக்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து மேல இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். இங்க யார் இருந்தாலும் டீசென்ட்டான லைஃப் வந்து வாழலாம். அங்க டீசென்ட்டான லைஃப்க்கே வந்து அர்த்தம் இல்லாம போகுது. எங்க வட மாநிலங்கள்ல. அதாவது டீசென்ட் இன் தி சென்ஸ் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க வாழ்வாதாரம் அப்படின்றது பேசிக்கா இருக்கு. பட்டினி சாவு அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா, இங்க கம்மி. இங்க இல்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து கொண்டுட்டு வராங்கன்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் இது போல நெறைய திட்டங்கள் அப்படின்றது புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடுனாலே நல்ல வளர்ச்சி தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகேங்களா? மறுக்க முடியாத அளவு வந்து என்னன்னா டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. மாற்று கருத்தே வந்து இல்ல. ஸோ டெஃபினட்டா ஃபியூச்சர்ல தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு அங்கமா மாறக்கூடிய, கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா மாறக்கூடிய கவர்ன்மென்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் இது மாரி கொள்கை விளக்கங்கள நீங்க எக்ஸாமுக்காக படிக்கக்கூடாது. நீங்க சர்வீஸ்ல இருக்கிற வரையும், சர்வீஸ் விட்டு போற வரையுமே அப்பப்ப இது போல நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்டோடைய கொள்கை புத்தகத்தையாவது நீங்க வந்து படிங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கொள்கை புத்தகத்த படிங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரொம்ப விஷயமான, ரொம்ப பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள மட்டும் நான் வந்து நகர்த்துறேன். இங்க பாருங்க. நிலையான நீடித்த வளர்ச்சி. இந்த நிலையான நீடித்த வளர்ச்சிய பொறுத்தவரையும் சர்வதேச நாடுகள் 193 நாடுகள் ஒண்ணா சேர்ந்து வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17 டார்கெட்ட வச்சிருக்காங்க. 169 குறிக்கோள்கள வந்து வச்சிருக்காங்க. இலக்கு மற்றும் கோல். அதாவது இலக்குகள அதாவது கோல் வச்சிருக்காங்க, டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. 17 மற்றும் 169. இதுல ரொம்ப முக்கியம். அதாவது தொழில்துறையும், அதாவது நிலையான பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி திறன அதிகப்படுத்துறது, வேலைவாய்ப்பின உருவாக்குறது, இதெல்லாம் வந்து உலக நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இத பேஸ் பண்ணி கொள்கைகள வகுத்திருக்காங்க. அப்படின்றதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? கொள்கைகள வகுத்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு. ஓகேங்களா? நீங்க வந்து பார்ப்பீங்க. தமிழ்நாடு சிஎம் வந்து தொழில் சார்ந்த முதலீடுகள ஈர்க்கிறதா வந்து வெளி மாநிலங்கள், இல்ல வெளிநாடுகளுக்கு வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க தொழில் மாநாடு வந்து என்னன்னா நடந்துட்டே இருக்கும் நம்ம தமிழ்நாட்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாம நெறைய இன்வெஸ்ட்மென்ட் தமிழ்நாட்ட நோக்கி வந்து ஈர்த்து, தமிழ்நாட்ல வேலைவாய்ப்ப வந்து பெருக்குறாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்ல வேலைவாய்ப்ப வந்து பெருக்குறாங்க. ஓகே. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கை என்ன இருக்கு? இலக்கு என்ன வச்சிருக்காங்க? அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த இடங்க. ஓகே. 2030ஆம் ஆண்டுக்குள்
1 ட்ரில்லியன் பொருளாதாரம் அடைய வேண்டும். அதுதான் இலக்கு. நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல எழுதும் பொழுது, நம்ம இத்தனை மாநாடு நடத்துறோம் இல்லையா? இத்தனை மாநாடு நடத்துறோம் தமிழ்நாட்டுல. இத்தனை மாநாட்டு நடத்துறோம். வெளி மாவட்டங்கள் இல்ல சாரி வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுக்கு போய் எல்லா இன்வெஸ்டர்ஸையும் நம்ம வந்து ஈர்க்கிறோம்னா, அதுக்கான முக்கிய நோக்கமே 2030ஆம் ஆண்டுக்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையணும். இதான் வந்து என்னன்னா ஒரு முக்கிய நோக்கமா வச்சுக்கிட்டு ஈடுபடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? முக்கிய நோக்கமே வந்து இதுதான். ஓகே. இது தவிர்த்து இத தவிர்த்து நான் ரேண்டமா காட்டுறேன். ஏன்னா உள்ளுக்குள்ள இத தவிர்த்து நெறைய இருக்கு. தமிழ்நாடு மின் வாகன கொள்கை. வெஹிக்கிள்ல நாம தான் வந்து ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றோம்ல. அந்த கொள்கைய பத்தி மேல குடுத்தாங்களா, கொள்கை வந்து போட்டுருக்காங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்ல டாப்பா இருக்கோம். அதிலும் வெஹிக்கிள்ல, வெஹிக்கிள்ல. அந்த கொள்கைய வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்களா? என்ன கொள்கை? ஓகேவா? என்னென்ன ஸ்கீம் வந்து இருக்கு? தமிழ்நாடு எத்தனால் கலவை கொள்கை. ஓகே. இது தமிழ்நாடு எத்தனால் கலவை கொள்கை. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொள்கைகளும், ஒவ்வொரு பாலிசியும் வந்து என்ன இதுல வந்து அவைலபிளா இருக்கும். எடுத்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாலிசிஸ் அவைலபிளா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மின் ஆளுமை. மின் ஆளுமைய பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் போக்குவரத்து எந்த அளவு முக்கியமோ, இந்த இண்டஸ்ட்ரிக்கு போக்குவரத்து எந்த அளவு முக்கியமோ, அதேபோல டிஜிட்டலைஸும் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப தமிழ்நாட்டுல நெறைய விஷயங்கள் ஒரு லைசென்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டாக்ஸ் பே பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னன்னா டிஜிட்டலைஸா வந்து மாறிடுச்சு. அப்ப இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. நேஷனல் கவர்னன்ஸ் சர்வீஸ் டெலிவரி அசஸ்மென்ட். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் வந்து தொடர்ந்து இந்தியாவுல ஒரு 3 மாநிலம் வந்து இந்த மின் ஆளுமை, கவர்னன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குடுக்குறாங்க. இந்தியாவிலேயே 3 மாநிலம். அதுல தமிழ்நாடு எப்பவுமே அந்த 3 மாநிலத்துல ஒண்ணா வந்து இருக்கு. அப்படின்னு யார் சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லயே நேஷனல் கவர்னன்ஸ் சர்வீஸ் டெலிவரி அசஸ்மென்ட்டே வந்து என்ன சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த தகவலின் அடிப்படையில நமக்கு இது போல ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப ரோடும் இங்க முக்கியம். இதுவும் முக்கியம். தொழில் நண்பன். அதாவது இது வந்து ஒரு வெப்சைட். நீங்க வந்து ஒரு ஒரு தொழில வந்து உருவாக்குறீங்க. ஒரு யூனிட் வந்து உருவாக்குறீங்க. அப்ப டெஃபினட்டா வந்து இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெறைய சந்தேகங்கள் கேட்கலாம். யார் வேணாலும் இங்க வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த தொழில ஸ்டார்ட் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோ நெறைய ஸ்கீம வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டும் நெறைய ஸ்கீம் வந்து குடுத்துருக்காங்க. பெண்களுக்கான லோனா இருக்கட்டும். இல்ல சிறு, குறு, நடு தர தொழில் எல்லா தொழிலும் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்றதுக்கான வசதிகள் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெப்சைட்டு. இல்ல நீங்க என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். நீங்க தொழில் துவங்க போறீங்க. அத எப்படி வந்து ப்ரொசீஜர் பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? உங்ககிட்ட ஐடியா இருக்கா? உங்ககிட்ட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கா? ஏதும் நம்மளுக்கு வந்து தேவையில்ல. இதுல நீங்க போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும். இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க போய் ரீட் பண்ணிக்கோங்க. தயவு பண்ணி நான் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் தான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். நீங்களே போய் ரீட் பண்ணுங்க. அதான் நல்லது. அதே மாரி மேல வந்து நம்ம வந்து பார்த்தோம். சிப்காட் வந்து பார்த்தோம். ஒரு சைட் எடிட்டிங்ல குட்டி குட்டியா சின்ன சின்னதா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிப்காட்ட பத்தி சிப்காட் எப்போ வந்து உருவாக்குனாங்க? 1971 தான் வந்து உருவாக்குனாங்க. இதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, 16 டிஸ்ட்ரிக்ட்ல 6 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன வந்து உருவாக்குறாங்க. 28 ஐடி பார்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. மொத்தமா வந்து 38,538 ஏக்கர் பரப்பளவுல உருவாக்கி வச்சாச்சு எல்லாத்தையும். இது தவிர்த்து வந்து என்னன்னா, நில வங்கின்னு சொல்லக்கூடிய ஆ பேங்க் ஓகேவா? அந்த பேங்க்ல வந்து இருப்பு மட்டுமே 45,000 ஏக்கர் கிட்ட வந்து இருக்கு. அப்படின்றதையும் நம்ம வந்து மேலேயே வந்து பார்த்தோம். சிப்காட்ட பத்தி ஏ டூ இசட் எல்லாத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். சிப்காட் ஜிஐஎஸ் போர்ட்டல் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நீங்க வந்து இது பார்க்கும்போது வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். சயன்ஸ் அண்ட் டெக்ல ஓகேங்களா? ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அண்ட் தென் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், டிஜிபிசி அதாவது டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து சயன்ஸ் அண்ட் டெக்ல படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கணும். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சார். மேபி கொஸ்டின் கேட்கலாம். தமிழ்நாட்டுல இப்ப எதெல்லாம் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலமா இருக்கு? எங்கெல்லாம் வந்து என்னன்னா, அந்த ஸ்பெஷல் ஐடி பார்க் வந்து இருக்கு அப்படின்றத குடுக்குறாங்க. சிப்காட்டுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? ஓகே. எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத டோட்டல் லிஸ்ட்ட வந்து குடுக்குறாங்க 1. 2வது இதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் வரப்போகுது? அந்த லிஸ்ட்டுமே வந்து என்னன்னா, இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கப்புறம் எங்க வரப்போகுது? நீங்க எல்லாம் ஒண்ணொண்ணா ரீட் பண்ணி பார்க்கலாம். எங்க வந்திருக்கு? எவ்வளோ அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஜிடிபி குரோத். ஓகேவா? பெரும்பாலும் வந்து சர்வீஸ் செக்டாரா வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எங்க வரப்போகுது? இங்க பாருங்க. நில வங்கி. சரிங்களா? நில வங்கி. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல யாராவது பிசினஸ் பண்ணணும். அவங்களுக்கு லேண்ட் இல்ல. பெரிய பிசினஸ். ஒரு 1000 பேருக்கு வேலை தருவாங்க. அதே மாரி தமிழ்நாட்டிலேயும் நல்ல டாக்ஸ் வந்து வருது. ஓகேங்களா?
அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு நிலம் குடுக்கலாம். அதுதான் வந்து நில வங்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நில வங்கி ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அப்கமிங்ல வரக்கூடிய தொழில் பூங்கா. அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஃபிளிப்கார்ட்டுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து இங்க வந்து குடுக்கலாம். இது தவிர்த்து வந்து பார்க்கும்பொழுது, நான் பாருங்க நான் ரேண்டமா தான் நகர்த்துறேன். ம். நீங்க தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? இது தவிர்த்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது, இங்க பாருங்க. ஸோ ஜவுளி பூங்கா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு சிப்காட்ட பத்தியும் எலாபரேட்டா வந்து இங்க சொல்றாங்க. இப்ப இந்தியாவின் நூல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு. இல்ல இந்தியாவின் நூல் களஞ்சியம் இது தமிழ்நாடு. ஜவுளி பூங்கா எங்க உருவாக்குனாங்க? ஏன் உருவாக்குனாங்க? அப்படின்னு. அரைக்கலன் பூங்கா. ஓகேவா? இந்த பூங்காவ பொறுத்தவரையும் நாட்டிலேயே முதல். ஓகேவா? இந்தியாவிலேயே முதல். எல்லாமே இந்தியாவிலே பெரும்பாலும் முதல், 2வது, 3வது இந்த ஒரு செக்மெண்ட்ல தான் வந்து இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை. ஓகே. மருத்துவ உபகரணங்களுக்கான பூங்கா. ஓகே. ஸோ மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே வந்து இந்த பார்க்ல இருந்து தான் வந்து நமக்கு இது போல ஒவ்வொரு பார்க்க பேஸ் பண்ணி வந்து என்னன்னா, உள்ளுக்குள்ள கன்டென்ட் வந்து இருக்கு. நீங்க இந்த கன்டென்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம். இதுவரையும் Flipkartடைய சாதனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். இப்ப இந்த Flipkartஆ இருக்கட்டும், இது இதனால நெறைய ஐடி பார்க் வந்திருக்கு. நெறைய இண்டஸ்ட்ரியல் வந்திருக்கு. எல்லாமே வந்திருக்கு. பட் இதனால நம்ப நேச்சருக்கு குடுக்கக்கூடிய தப்பையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. திருப்பூர்ல நெறைய பதனிடும் தொழிற்சாலைலாம் வந்து இருக்கு. பனியன் கம்பெனிலாம் இருக்குனாலும், நீர்வளம் மோசமா போயிடுச்சு. விவசாயம் மோசமா போயிடுச்சு. அப்ப ஒரு சைடு வந்து செகண்டரி செக்டர் நல்லா வளருது. இன்னொரு சைடு பிரைமரி செக்டார் தேயும். அதுதான் வந்து இயல்பு. இது போச்சுன்னா, இது கம்மியாகும். அதனால தான் நீங்க வந்து பெரும்பாலான இடங்கள்ல ஆ ஒண்ணு அங்க கிரீனரி அதிகமா இருக்கும். ஆனா, அங்க வேலைவாய்ப்பு கம்மியா இருக்கும். அங்க வந்து பச்சை பசேல்னு இருக்கும். நெறைய விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா, அங்க இண்டஸ்ட்ரி அப்படின்றது எதுவுமே இருக்காது. பணப்புழக்கம் எல்லாமே வந்து கம்மியா வந்து இருக்கும். ஓகேவா? இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆனா, விவசாயத்துக்கு தேவையான நீர் எல்லாம் மாசுபாடு அடைந்தே வருது. அத குறைக்கணுன்றதுக்காக தான் தண்ணீர் பாதுகாப்பு திட்டம். ஓகேங்களா? ஒரு சைடு நம்ம வந்து என்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத குடுத்துட்டு, இதனால நேச்சர் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அத சரி பண்ண என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்றதையும் அரசாங்கம் வந்து சொல்றாங்க. அதுல தண்ணீர் பாதுகாப்பு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? தண்ணீர் பாதுகாப்பு திட்டம். அதுல தான் வந்து என்னன்னா, கடல் தண்ணீ குடி தண்ணீயா வந்து மாத்துறது எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கு. ஓகேவா? ம். கடல் தண்ணீ குடி தண்ணீயா மாத்துறது எல்லாமே வந்து இருக்கு. இதுல சில கம்பெனிஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த கம்பெனிஸ் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கம்பெனிஸும் பார்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த டிட்கோ. இந்த டிட்கோன்றது எப்படி சிப்காட்டோ அதே போல டிட்கோவும் ரொம்ப முக்கியம். 1965ல வந்து உருவாக்குன ஒண்ணு. இதுதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தொழில துவங்கக்கூடிய அத்தன பேரும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, சிப்கோ வந்து இருக்காங்க. ஓகேங்களா? சிப்காட், சிட்கோ 2ம் முக்கியம். சிப்காட், சிட்கோ, டிட்கோ. சிப்காட், டிட்கோ 2 முக்கியம். எப்ப வந்து உருவாக்குனாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது தவிர்த்து தமிழ்நாடு கம்பெனிக்கே இருக்கக்கூடிய ஆ கம்பெனிஸ வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ வந்து பார்க்கலாம். ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்கள். தமிழ்நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள பார்க்கலாம். ஏரோ ஹப், ஏரோஸ்பேஸ் விண்வெளிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் வழங்கக்கூடியத பொறுத்து டிட்கோ நிறுவனமும், டைசல் பார்க்கும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஒப்பந்தம் வந்து செய்றாங்க. அப்ப சென்னை ஏரோஸ்பேஸ் பார்க் லிமிடெட் இது வந்து உருவாகியிருக்கு. நம்ப நம்ப ஒரு ஆஸ்பிரன்ட்டா நெறைய பேர் இந்த புக்க வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா, ஒவ்வொரு ஆஸ்பிரன்ட்டும் இத படிக்கணும். ஓகேங்களா? ஏன் இத படிக்கணும் அப்டின்னா, ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய பாலிசி. இதுதான் தமிழ்நாட்டுடைய பாலிசி. வருஷம் வருஷமும் இத மாரி பாலிசி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷம், 15 வருஷம் எல்லா பாலிசியும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது, அந்த குரோத் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இப்போதைக்கு நீங்க இந்த இயர் பாருங்க. இதுக்கப்புறமாவது பாலிசி நோட்ஸ உங்க ஃப்ரீ டைம்ஸ் எல்லாம் படிக்கிற ஒரு ஹேபிட்க்கு வந்து வந்துருங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிட்கோ கம்பெனியும், டிட்கோ நிறுவனமும், டைசலும் ஒண்ணு சேர்ந்து சென்னை ஏரோஸ்பேஸ் பார்க் லிமிடெட உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வெயிட். டைரக்ட்டா இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க உள்ள போய் பார்க்கலாம். நான் டைரக்ட்டா வந்து என்ன பண்றேன், கம்பெனிக்குள்ள போயிடுறேன். கம்பெனிக்குள்ள போயிடுறேன். நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே. வெயிட். பேஜ் நம்பர் 226 அதுல கம்பெனிய பத்தி குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் 1979ல உருவாக்குனாங்க. கொஸ்டின் ஏரியா. இந்த நிறுவனத்த உருவாக்குனது
இல்லை சாரி, இது போல ஒரு துறையை வந்து உருவாக்குனது 1979. ஓகேவா? ஓகே. தமிழ்நாடு காகித செய்தித்தாள் நிறுவனம். 1929. கொஸ்டின் கேட்பாங்க. எங்கெங்க மூலப்பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்குறோம்? அந்த மூலப்பொருட்கள்லாம் வாங்கி என்ன பண்றோம்? எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்? ஓகேவா? எவ்வளோ உற்பத்தி செஞ்சிருக்கோம்? இதனால நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ லாபம் கிடைச்சிட்டே இருக்கு? இந்த லாபத்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க? என்ன திட்டம் வந்து குடுக்குறாங்க? வேலை செய்றவங்களுக்கு என்ன ஸ்கீம் இருக்கு? எவ்வளோ பென்ஷன் வந்து போக போகுது? ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஏ டூ இசட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாட்டினுடைய காகித நிறுவனம் வாங்குன முக்கியமான விருதுகள் என்ன? அவார்ட்ஸ் என்ன? இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு சிமெண்ட் கம்பெனி இருக்குல்ல, சிமெண்ட் கம்பெனி ஆல்சோ வெரி இம்பார்டன்ட். அப்ப தமிழ்நாடு சிமெண்ட் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. இந்த சிமெண்ட் கம்பெனிய பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, சாம்சங் தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம். 1976ல வந்து உருவாக்குனாங்க. ஓகேங்களா? டிட்கோ டிட்கோ தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம் 1976ல டிட்கோ ஒரு சொந்தமான துணை நிறுவனமாக துவங்கப்பட்டது. டிட்கோ தான் ஹெட். டிட்கோ, சிப்காட் இதுதான் வந்து என்னன்னா ஹெட். இவங்களுக்கு கீழ தான் தொழில்துறை எல்லாமே வந்து வருது. கவர்ன்மெண்ட் கம்பெனியா இருக்கட்டும், பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும். இவங்களோட அசிஸ்ட்மென்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த ஒரு சென்ஸ வந்து பார்த்துட்டு வரணும். அப்படி பார்க்கும்பொழுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்டே வந்து என்ன பண்ணாங்க, சிமெண்ட் வந்து கம்மியான விலையில மார்க்கெட்க்கு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து குடுக்குறாங்க பாருங்க. கவர்ன்மென்ட்டே சிமெண்ட்ட குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்கீமுக்கு சிமெண்ட் எல்லாமே வந்து போச்சு. அதனால நமக்கு வந்து வருவாயும் வந்து அதிகமாச்சு, கிடைச்சது. அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம சிமெண்ட்ட பத்தி ஃபுல்லா நீங்க வந்து பார்க்கலாம். இதே போல சால்ட் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. சால்ட் கார்ப்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சால்ட். இப்ப நீங்க வந்து இங்க சென்னையில திருப்பூர்ல வந்து உப்பு எடுக்கக்கூடிய உப்பளம் வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன். சால்ட்ட எடுத்தே தீரணும். சால்ட் எடுத்து அது மூலியமா வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்கனாமிய டெவலப் பண்ணலாம். அது மூலியமா ஒரு தொழில் வாய்ப்ப வந்து உருவாக்கலாம். 1974ல தான் இதையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? கடற்கரை நெய்தல் நிலம் சார்ந்த ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஆல் த ஸ்கீம்ஸ் எல்லா ஸ்கீமுமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஆ தொழில் சாலைகள வந்து உருவாக்குனாங்க. அதுக்குள்ள என்ன ஸ்கீம் வந்து இருக்கு. அந்த வணிக பெயர் பாருங்க. நெய்தல், உப்பு என்ன பேர்ல வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வருது. எல்லாமே இதுல வந்து குடுத்துருக்காங்க. அகைன், அகைன், அகைன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது பாலிசி நோட்ஸ். நீங்க குரூப் 2 ஏக்கு பாலிசி நோட்ஸ் படிக்கலனாலும் பரவால்ல. பட் குரூப் 1, குரூப் 2 இது போல மெயின்ஸ் எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவா எழுதுறதுக்கு ஆத்தென்டிக்கடான ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தென்டிக்னா நீங்க வந்து இந்த கம்பெனி பேஸ் பண்ணி இணையதளத்துல தேடுறத விட, தமிழ்நாடு அரசாங்கம் குடுத்த இந்த பிடிஎஃப் ஓகேங்களா? கொள்கை விளக்கம். இத நீங்க ஆத்தென்டிக் சோர்ஸா எடுத்துக்கிட்டு, உங்களுடைய பாயிண்ட்ட மெருகேத்துனீங்க அப்படின்னா, ரொம்ப டெஃபினட்டா உங்களுடைய ஸ்கோர்ன்றது பல மடங்கு வந்து ஏறி இருக்கும். ஓகேங்களா? இதுதான். ஸோ அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து டெஸ்ட் எழுதுங்க. நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க்க டச் பண்ணி ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் சீரிஸ ட்ரை பண்ணி எழுதுங்க. கன்டினியூஸா பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.